வணக்கம். நாம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு, பிக் பேங், அதாவது பெருவெடுப்பு. ஆனா இதே கான்செப்ட் கிட்டத்தட்ட அதே வரிசையோட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழ் இலக்கியம் பாடியிருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா? வாங்க, அறிவியலும் இலக்கியமும் சந்திக்கிற இந்த ஆச்சரியமான விஷயத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடுது இல்லையா? இன்னைக்கு இருக்கிற டெலஸ்கோப், கம்ப்யூட்டர்னு எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை பத்தி எப்படி இவ்ளோ துல்லியமா ஒரு கவிதையில சொல்ல முடிஞ்சது? இது சும்மா ஒரு கற்பனையா, இல்ல அதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு அறிவியல் பார்வை இருந்திருக்குமா? சரி, இந்த புதிருக்கு விடை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல பிக் பேங் தியரினா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நேரா அந்த பழங்கால பாட்டுக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஒரு சின்ன கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சூடான அடர்த்தியான ஒரு புள்ளிக்குள்ள அடங்கியிருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு. அதுக்கப்புறம் தான் இந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு குளிர்ந்து இன்னைக்கு நாம பாக்குற ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் எல்லாமே உருவாச்சு. இதுதான் பிக் பேங் தியரி. இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரும். இதே ஐடியாவை இதே ஆர்டர்ல ஒரு சங்ககால புலவர் பாடியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அவர் பேரு கீரந்தையார். அந்த பாட்டு இருக்கிற நூல் பரிபாடல். சரி வாங்க, அந்த பாட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு நாமளே பாத்திரலாம். ஓகே, இப்போ நாம அந்த கவிதையோட வரிகளை நேரடியாவே பார்க்க போறோம். பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு, அது எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். உண்மையில ஒவ்வொரு லைனும் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறதா இங்க இருக்கிற பெரிய ஆச்சரியமே. இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல, அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு வெட்ட வெளி. அதுல பல யுகங்கள் போய்கிட்டே இருக்கு. அப்போ கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு கரு உருவாகுது. எப்படி? ஒரு பெரிய சத்தத்தோட, இசையோட. பாருங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு பெரிய சத்தத்தோட முதல் புள்ளி உருவாகுது. இது உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா? இந்த கருங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவிதை சொல்லுது இதுதான் பிரபஞ்சத்தோட மூல விதைன்னு. இன்னைக்கு சயின்ஸ் அது என்ன சொல்லுது? சிங்குலாரிட்டி. அதாவது இந்த முழு பிரபஞ்சமும் உருவாக காரணமா இருந்தா அந்த ஒத்த புள்ளி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை எவ்வளவு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கம்பேரிசனை பாருங்க, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பரிபாடல் சொல்லுது பேரொளியுடன் உருவாச்சுன்னு. நாம இன்னைக்கு சொல்றோம் பிக் பேங், அதாவது பெருவெடிப்பு. ரெண்டுலயுமே அந்த பெரிய சத்தம், அந்த ஒளி இருக்கு. இது சும்மா ஒரு கோயின்சிடென்ஸா இருக்க முடியுமா? இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டியே இதோடு முடியல. பிரபஞ்சம் ஒரு புள்ளிலிருந்து உருவாச்சுன்னு சொன்னதோட நிறுத்தாம, அதுக்கப்புறம் இந்த பூமி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாச்சுங்கிற அந்த ஆர்டரையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. வாங்க அந்த வரிசை என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 5 ஸ்டெப்ஸ. முதல்ல ஒரு பெரிய வெடிப்பு. அதுக்கப்புறம் பூமி ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் அது கூல் பண்றதுக்கு மழை. அந்த மழையால பூமி முழுக்க தண்ணில மூழ்கிடுச்சு. கடைசியா நிலம் உருவாகி உயிரினங்கள் வாழறதுக்கு ஏத்த மாதிரி மாறியிருக்கு. இந்த ஆர்டர், இந்த சீக்வன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டெப், நெருப்பு கோலம். அந்த பாட்டு என்ன சொல்லுது பாருங்க. செந்தி சுடரிய ஊழியும், அதாவது சிவந்த நெருப்போட கொழுந்து விட்டு எரிஞ்ச ஒரு யுகம். பிக் பேங்குக்கு அப்புறம் நம்ம பூமி இப்படிதான் ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருந்துச்சுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. எவ்ளோ கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. சரி, அந்த கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்பு பந்து எப்படி குளிர்ந்தது? அதுக்கும் பாட்டுல பதில் இருக்கு. பனியோடு தன்பெயல் தலையே ஊழியும். அதாவது பனியோட சேர்ந்து குளிர்ந்த மழை விடாம பெஞ்ச ஒரு யுகமா. அந்த சூடான பூமி மேல பல யுகங்களுக்கு மழை பெஞ்சுதான் அது குளிர்ந்திருக்கு. இவ்ளோ மழை விடாம பெஞ்சா என்ன ஆகும்? ஆமா, பூமி மொத்தம் தண்ணியில மூழ்கிடுச்சு. அந்த பாட்டு சொல்லுது உலகம் மொத்தம் ஒரு பெரிய கடலா இருந்துச்சுன்னு. நிலமே இல்லாத ஒரு வாட்டர் வேர்ல்டா பூமி இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்புறம் கடைசியா அந்த தண்ணில இருந்து நிலம் மெதுவா மேல வருது. உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏத்த ஒரு சூழல் உருவாகுது. இததான் அந்த பாட்டு இருநிலத்து ஊழின்னு சொல்லுது. அதாவது இந்த பெரிய நிலப்பரப்பு உருவான யுகம். அதுதான் நாம இன்னைக்கு வாழ்ற இந்த பூமி. சோ இது வரைக்கும் நாம பார்த்தது சும்மா ஒரு கவிதை வர்ணனை கிடையாது. இது பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, பூமி எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு சயின்டிபிக் மாடல் மாதிரி இருக்கு. நம்ம பழந்தமிழர்களோட பார்வை எவ்வளவு ஆழமா இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு தான் இந்த முழு விளக்கத்தோட கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா பாருங்க. லெஃப்ட்ல பரிபாடல் சொல்ற ஆர்டர், ரைட்ல மாடர்ன் சயின்ஸ் சொல்ற ஆர்டர். கரு, சிங்குலாரிட்டி; பேரொளி, பிக் பேங்; நெருப்பு கோலம், வெப்பமான பிரபஞ்சம்; கூலிங், தண்ணி, நிலம். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட ஒரே வரிசை. இது நிஜமாவே ஒரு பிரமிப்பான ஒற்றுமை. அப்போ இத நம்ம சும்மா ஒரு கட்டுக்கதைன்னு ஒதுக்க முடியாது. இதுல ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் சயின்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இலக்கியத்துல இது இருந்திருக்கு. அப்போ இது வெறும் தற்செயலா நடந்ததா, இல்ல பிரபஞ்சத்தை ரொம்ப ஆழமா ஒத்து கவனிச்சதோட விளைவா இருக்குமா? இதுதான் நம்மள யோசிக்க வைக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பாட்டிலேயே பிரபஞ்சத்தோட இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்குன்னா, நாம இன்னும் சரியா படிக்காத, ஆராயாத எத்தனையோ பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இன்னும் என்னெல்லாம் அறிவியல் பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்கலாம். இந்த கேள்வியோட நாம டெய்லி பாக்குற வானத்துல மிதக்கிற மேகம் இருக்கே, அதுக்குள்ள என்ன இருக்கு? சும்மா நீராவி மட்டும் தானா? இல்லவே இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த உலகத்தை ஒரு நவீன தமிழ் கவிஞரோட கண்ணுல நாம பார்க்கலாம்.
இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல வானத்துல மேகத்தோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கவிஞர்கள்லாம் எப்படி மேகத்தை பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாகூர் ரூமியோட கவிதைக்குள்ள போய் மேகத்தோட அந்த ஆச்சரியமான முகங்களை பார்க்கலாம். கடைசியா அந்த கவிதையை எழுதின கவிஞரை பத்தியும் தெரிஞ்சுக்குவோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். வானம் எனும் கூரை. நம்ம எல்லாருக்கும் மேல இருக்கிற இந்த பெரிய கூரை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இதுல மிதந்துட்டு இருக்கிற மேகங்களை பத்தி தான் நம்மளோட முழு பேச்சும் இருக்க போகுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மேகம்னா என்ன? ஸ்கூல்ல படிச்ச மாதிரி அது வெறும் நீராவி மட்டும்தானா? இல்ல, அதுக்குள்ள கலையும் இருக்கு, கற்பனையும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இந்த அறிவியல் பார்வைய கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம கவிஞர்களோட கண்ணுல மேகம் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாமா? இலக்கியத்துல மேகத்தோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்ம மகாகவி பாரதி இருக்கார்ல, அவரு அந்தி வானத்துல மிதந்து போற மேகங்களோட அழகுல அப்படியே மெய்மறந்து போய் கவிதை எழுதுறதுக்கான யாப்பிலக்கணத்தையே மறந்துட்டாராம். பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு மேகம் அவரை ஈர்த்திருக்கு. பாரதி மட்டும் இல்லங்க, அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த காளிதாசன் அவரோட மேக சந்தேசம் காவியத்துல மேகத்தையே ஒரு தூதுவனா மாத்திருப்பாரு. ஆமா, தன் காதலிக்கு செய்தி சொல்லி அனுப்ப மேகத்தை தான் தேர்ந்தெடுப்பாரு. ஓகே, இப்போ நாம இந்த பகுதியோட இதயத்துக்கே வந்துட்டோம். பழங்கால கவிஞர்கள் சரி, இப்போ ஒரு நவீன கவிஞர் மேகத்தை எப்படி பாக்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவிஞர் நாகூர் ரூமி ஒரே மேகத்துக்குள்ள 5 விதமான முகங்களை பாக்குறாரு. அது மென்மையா இருக்கு, துணிச்சலா இருக்கு, கருணையா இருக்கு, அழகா இருக்கு, அற்புதமாவும் இருக்குன்னு சொல்றாரு. வாங்க, இத ஒவ்வொன்னா பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த முரண்பாடு எவ்ளோ அருமையா இருக்குன்னு. ஒரு பக்கம் சின்ன குழந்தையோட கண்ண மாதிரி அவ்ளோ மென்மையா இருக்குமா மேகம். ஆனா அதே மேகம் இன்னொரு பக்கம் தான் முதுகு காட்டி சூரியனையே மறைக்கிற அளவுக்கு துணிச்சலானதா. ஒரே மேகம்தான், ஆனா 2 விதமான குணங்கள். அடுத்து அதோட கருணை. நம்மளோட தாகத்தை தீர்க்க மழையா பொழியும் போது அது கருணை உள்ளம் கொண்டதா மாறுது. அது மட்டும் இல்ல, மலை உச்சியில மெதுவா நடந்து போகும்போது அத பார்க்க அவ்ளோ அழகா இருக்குமா. பாருங்க, உயிர் கொடுக்கிற குணமும் இருக்கு, கண்ணுக்கு விருந்தளிக்கிற அழகும் இருக்கு. கடைசியா அந்த அற்புதமான குணம், தண்ணியாவும் இல்லாம ஆனா தான் உயிரையும் விடாம வானத்துல அப்படியே மிதந்து போகுது. அது ஒரு மேஜிக் மாதிரி இல்ல? மழையா பொழிஞ்ச பிறகும் அது அழிஞ்சு போறதில்ல, வேறொரு வடிவத்துல வாழ்ந்துட்டே இருக்கு. சரி, இவ்ளோ அழகான வரிகளை வச்சு மேகத்துக்கே ஒரு புது அர்த்தம் கொடுத்த அந்த கவிஞர் யாரு? அந்த சொற்களின் சிற்பியை நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, அந்த சொற்களின் சிற்பியான நாகூர் ரூமிய பத்தி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவரோட உண்மையான பேரு முகமது ரஃபி. தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்த இவரு 1980கள்ல கணையாழிங்கிற பிரபலமான இதழ்ல எழுத ஆரம்பிச்சாரு. நாகூர் ரூமிங்கிறது இவரோட புனைப்பெயர். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவரோட திறமை வெறும் கவிதையோட மட்டும் நின்னுடல. அவர் வெறும் கவிஞர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு பன்முக படைப்பாளி. குறுநாவல் எழுதுவாரு, சிறுகதைகள் எழுதுவாரு, மொழிபெயர்ப்பாளரா இருந்திருக்காரு, ஏன் ஒரு சுயமுன்னேற்ற பேச்சாளர் கூட. இது எல்லாத்துக்கும் மேல அவர் ஓய்வு பெற்ற ஒரு ஆங்கில பேராசிரியர். அவரோட சில முக்கியமான படைப்புகளை பாத்தீங்கன்னா, நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் மாதிரி கவிதை தொகுப்புகள், அப்புறம் கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவல். இதெல்லாமே தமிழ் இலக்கியத்துல அவருக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்திருக்கு. சரி, நாம இந்த ஆய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். அடுத்த தடவை நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்க தெரியற மேகம் உங்ககிட்ட என்ன பேசும்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? மென்மையானதா, துணிச்சலானதா, இல்ல கருணை உள்ளதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.